ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியா 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிற. அனைத்து விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா சுலபமாக உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கையில் மாறும்படி நான் செஞ்சுட்டேன். என் மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீ வாழும்போது நீ தோற்று போக நான் விட்டுடுவேனா? நீ நினச்சது நடக்காமல் போக தான் நான் விட்டுடுவேனா? இதோ நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும்படியும் உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரும்படியும் செய்வதற்காகவே நான் உன்னை தேடி வந்துட்டேன். இத்தனை நாளாக நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினதும் நல்லது நடக்கும்னு பொறுமையாக காத்திருந்ததும் வீண் போகவில்லை. உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் சேர்க்கறதுக்காகவும் தான் இப்போது உனக்கு சத்தியம் பண்ணேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதையெல்லாம் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்பட தான் போகிற? தைரியமாக இரு என் செல்லமே. நீ வாழ்க்கையில் ஜொலிச்சு பிரகாசிச்சு வாழ்க்கையவே ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் கிடைக்க பெற்று நீ வளமான வாழ்க்கையை வாழ போகிற. கீழே விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நிற்க தயாராகு. வெற்றி உனக்கு பக்கத்திலே தான் இருக்குது. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உழைக்கிற முயற்சி செய்கிற, அப்புறம் என்ன? என் அருள் கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும். பயத்தை தூக்கி போட்டு வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை பாதுகாத்த எனக்கு இந்த பூமி தாயின் மீது இருக்கும்போது பாதுகாக்க தெரியாதா? இதோ உன் கூடவே இருந்து நடக்கிற எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நீ ஆசைப்பட்டது கேட்டது போலவே நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றி நீ வெற்றிகரமாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ யாருக்குமே சளைச்ச ஆள் கிடையாது. உனக்கு நிறைய திறமை இருக்குது. உன் திறமையின் மீது நீ நம்பிக்கை வச்சினா நானே உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன். உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? நான் உன் பக்கத்திலே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் நீ முன்னேறும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும். சும்மா எதையாவது உட்காந்து யோசித்து கவலைப்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. நடப்பது எல்லாம் நல்லதுக்கே நடக்குதுன்ற அந்த பொறுமையோட புரிதலோட வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ நினச்சது போல கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உனக்கான அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்ட தானே. இனிமேல் உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கான வெற்றி கதவை திறந்து வச்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்டதும் நீ நேசித்ததும் இனி உனக்கு உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? உன் கடமையை நீ சரியாக செய்கிற, பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்கிற, அப்புறம் என்ன? கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை நான் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். தனிமையில் இருந்தாலும் கூட உன்னை வெறுமை அடைய விட்டுற மாட்டேன்னு செல்லவே. நான் உனக்கு கொடுக்குற சோதனைகள் எல்லாத்தையும் ஒரு பாடம் நினச்சிக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு கடந்து வந்துடு. மன உறுதியோடு இருக்கும் உனக்கு நடக்காதது முடியாததுன்னு எதுவுமே இல்லை. யாரையும் காயப்படுத்தாத, யார் மனசையும் நோகடிக்காத, நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் நல்ல மனசுக்காகவே என் அருளை அள்ளி கொடுப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நான் உனக்கான புண்ணியத்தை அள்ளி கொடுக்குறேன். மன உறுதி இருந்தால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இல்லை. உயர்ந்த தர்மம் உன்னதமான தர்மம்னு உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல செயலுக்கும் நான் நிச்சயம் பெரிய புண்ணியத்தை கொடுப்பேன். பொறுமைங்கிறது உன்னுடைய பலவீனம் அல்ல. யாராவது நீ ரொம்ப அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறத உன்னுடைய பலவீனம் நினச்சி உன்னை கஷ்டப்படுத்த முயற்சி செஞ்சாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு செல்லவே. நீ எப்போதும் எல்லா இடங்கள்லையும் உண்மையவே பேசுகிற, அதனால் பயப்படாமல் தைரியமாக பேசுகிற. உண்மை பேசும் உன் நாக்குக்கு பயம் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும்.
வாழ்க்கையில் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்ததான் இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல செயலுக்கும் சேர்த்து நான் பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்குறேன். பொறுமைங்கிறது உன்னுடைய பலவீனம் இல்லைன்னு சொன்னேன் அல்லவா? இந்த பொறுமையவே உனக்கான பலமாக, உனக்கான ஆயுதமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ அமைதியாக இருந்துக்கிட்டு செஞ்ச உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக பதில் கொடுக்க தானே வந்திருக்கேன். அன்போட அழகான உன் நல்ல மனசுக்காக உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர்றேன். கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அதை காணாமல் போக செய்ய நான் இருக்கேன். உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி நான் வெற்றிகளை தருவேன். நீ எதை இழந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்காத. தப்பு செஞ்சிட்டீனா உடனே அதை புரிஞ்சு திருத்தி கொள்ள முயற்சி செய். உன் மனசை மட்டும் நீ ஜெயிச்சிட்டீனா இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும். முருகா முருகான்னு என்னை மனசில் நினைக்கிற உனக்கு எந்த விதத்திலும் பயம் தங்காது. அமைதியாக நீ செய்த உழைப்புக்கு நான் கண்டிப்பாக மிகப்பெரிய பலனை கொடுத்தே தீருவேன். கஷ்டம் வரும்போதெல்லாம் மனசை தைரியமாக வச்சுக்கிட்டீன்னா அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் காணாமல் போயிடும். உன் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இருக்கு. எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதே. என்னையே நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுத்துட்றேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என் செல்லமே. உன் நல்ல எண்ணங்களுக்காகவும் நம்பிக்கையோடு நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளுக்குமாகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு தந்துடுறேன். இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத. அமைதிக்கும் உழைப்புக்கும் நீ செஞ்ச முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை உயர்த்தணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமேல் நீ எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் நான் உனக்கான உயர்வை கொடுத்துட்றேன். நீ வாழ்க்கையில் நீ நல்லா இருந்தால் மட்டும் போதும் நினைக்காம அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய பழகு. சின்ன சின்ன உதவிகளை நீ செய்ய செய்ய அது உன் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே. உன் மனசில் இருக்க குழப்பம் தீரணும்னா நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ அமைதியாக செய்த உழைப்புக்கெல்லாம் சேர்த்து தான் நான் ஒரு பதில் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என் மேலே அன்போட என்னை அப்பான்னு கூப்பிட்ட உனக்கு, பக்தியோட பாசத்தையும் சேர்த்து கொடுத்த உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடுறேன் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையும் சுத்தமாக மாறிடும். உன் கூடவே நான் இருந்து உனக்கான அருளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் முடிச்சு வைக்க போகிறேன். அருள் வேணும்னா மனிதர்களுக்கு அகந்தை குறையணும். எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாத்துலேயும் நான் தான் பெருசு நினைக்காம அன்போடும் மனசை அமைதியோடும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சிட்டீன்னா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சே தீரும். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவங்கள நினச்சி கலங்காதே. என் அன்பு குழந்தையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க நான் இருக்கும்போது உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களையும் உன் கூட போட்டி போடுறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன்னை எதுக்கிற எந்த பொறாமை சக்தியும் என் முன்னால் நிற்கக்கூட முடியாது. துணிஞ்சு தைரியமாக நில்லு. இத்தனை நாளாக நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் இந்த அப்பன் முருகன் நிறைவேற்றி கொடுக்குறேன். கந்தன் கருணையால் இனி எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. உன்னை கீழே விழ வச்சவங்க முன்பாக உன்னை எழுந்து நிற்க வைக்கிறேன். உன்னை அள வைத்தவர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். உனக்கு எல்லாமுமா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. நான் சொல்கிறதை கேட்டு அதன்படி நீ வாழ்ந்தீனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக நல்ல முடிவை எடுக்க கற்றுக்கோ. நீ எந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக அமைதியாக இருந்து
ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தோல்வி வந்தால் மனம் தளர்ந்துடக்கூடாது. அடுத்த முறை வெற்றி பெற்றே தீர்வேன்னு மன உறுதியோடு செயல்படு. கண்டிப்பாக உன் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும், பலிக்கும். வார்த்தைகளால் சும்மா பேசிக்கிட்டே இருக்காம உன் செயலின் மூலமாக நீ யாருங்கிறத நிரூபித்து காட்டு. உன் செயலை உன் எதிரிகளுக்கு சிறந்த பதிலாக இருக்கட்டும் என் செல்லமே. நீ செய்கிற நல்ல செயல்களும் உன் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உனக்குள்ளே வச்சுக்காம நேர்மறை எண்ணங்களோடு நீ இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துரும். எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக சிந்தனை செய். நேர்மறையாக யோசிக்கும் உனக்கு நல்வாழ்க்கையை வெற்றியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை நீ நம்பணும். உன் திறமை மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் நீ வெற்றி பெறுவதற்கான முதல் படி. என்னை நம்பும் உனக்கு, உன்னை நம்பும் உனக்கு கண்டிப்பாக வெற்றியும் நல்லதும் விஷயங்களும் அழகாக நடந்தே தீரும். எதிர்காலத்துக்காக திட்டமிடுறது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட நிகழ்காலத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எதிர்காலத்துக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். எதிர்காலத்தில் என்ன நடக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக சந்தோஷமாக மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ முயற்சி செய். இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். மனசில் கஷ்டங்களையும் காயங்களையும் வச்சுக்கிட்டு வருத்தத்தோடு சிரிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏற்கனவே நீ அவ்வளவு கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு தானே வெளியே எல்லாரையும் பார்க்கும்போது சிரிக்கிற. மன வருத்தத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கக்கூடிய உனக்கு கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டங்களும் காயங்களும் காணாமல் போகும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நானே அருள் பாலிக்கிறேன்.